வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஸோ நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு 5லிருந்து 8 பாதாம் பருப்புகளை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதனுடைய தோலை நீக்கிட்டு நம்ம வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். ஏன் நம்ம அதனுடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா, அதனுடைய தோலில் டேனின் அப்படின்ற அந்த ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுவதை தடுக்கக்கூடிய ஒரு விதமான வகை இருக்குது. ஸோ அதனால தான் அதை நம்ம நீக்கிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுமையான ஊட்டச்சத்துக்களையுமே பெறலாம். ஸோ இந்த மாதிரி முழுவதுமாக இரவில் ஊற வைக்கப்பட்ட அந்த தண்ணீரில் ஊற வைக்கப்பட்ட ஊற வைத்த பாதாம் பருப்பு நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கொடுக்கும். அதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ஹார்ட் ஹெல்த் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கணும்னா நீங்கள் கொழுப்பை கட்டுப்படுத்தணும் முதல்ல. ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல கொழுப்புகளாக இருக்கக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் அதில் நிறைந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, அந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நல்ல கொழுப்பு மட்டும் போதுமான அளவுக்கு பராமரிக்கும். இதனால் ரத்த ஓட்டத்தை நம்ம எப்போதுமே கொழுப்பு படிவுகள் இல்லாமல் சீராக வைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தையுமே நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் அந்த பிளட் ப்ரெஷரை சீராக நமக்கு பராமரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு எப்போதுமே கிடைக்கிறதால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடும் சீரான அளவில் இருக்கிறதால இதயம் தொடர்பான பிரச்சனைகள் எப்போதுமே நமக்கு ஏற்படாது. மாரடைப்பு, பக்கவாதம், இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. மூளை செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் ஞாபக சக்தி திறன் மேம்படுவதற்கு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். பிரெயின் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும் அண்ட் மெமரி பவர் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். ஸோ நினைவாற்றலை அதுக்காக மேம்படுத்தக்கூடியதுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு. அந்த பாதாமில் விட்டமின் இ மற்றும் துத்தநாகம், அதாவது ஜிங்க் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இவை அனைத்தும் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய மூளை செல்கள் சேதமடைவதை தடுத்து ஞாபக சக்தி மற்றும் கவனத்திறனை, அந்த ஃபோக்கஸ் எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ இது அல்சைமர் நோயுமே உங்களுக்கு தடுக்கும். அப்போ மூளையினுடைய நரம்பு மண்டலத்தை பாதுகாத்து வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய ஞாபக மறதி நோயான பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற பிரச்சனைகளினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்குமே இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதனால் மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தாழ்த்தப்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் மூளை நரம்புகள் வழியாக பாயும் போது மூளை நரம்பு அணுக்கள் தூண்டப்படும். அதனுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுவிடும். ஸோ எதையுமே நம்ம எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் நாம் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நம்ம அப்போ தான் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு. ஸோ பெட்டர் டைஜஷன் ப்ராசஸ் நமக்கு இருக்கும். அதுக்கான ஊட்டச்சத்து உறிஞ்சுதலும் சிறப்பாக நமக்கு நடக்கும். ஏன்னா இப்போ இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை, அதாவது பாதாம் பருப்பை நீங்கள் தண்ணீரில் ஊற வைத்து அதை நீங்கள் தோலை நீக்கிவிட்டு சாப்பிடும்போது எளிதில் செரிமானம் ஆகும். அந்த தோலில் இருக்கக்கூடிய டேனின் நீக்கப்படுவதால் முழு ஊட்டச்சத்துக்களையுமே நீங்கள் உங்களுடைய உடல் உறிஞ்சி கொள்வதற்கு நீங்கள் கொடுப்பீங்க. இதனால் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வாக பாதாம் பருப்பு அமையும். ஸோ பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய நார்சத்து அதிகமாக இருக்கிறதால அது குடல் இயக்கத்தை சீராக்கி கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை உங்களுக்கு தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் மற்ற எந்த பிரச்சனையாக உங்களுக்கு இருந்தாலும், அதாவது நார்சத்து பற்றாக்குறையால் ஏதாவது ஒரு செரிமானம் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுதுன்னா அதை உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்குமே செரிமான மண்டலத்தையே உங்களுக்கு வலுப்படுத்துறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு துணை புரியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீரிழிவு மேலாண்மை செய்து கொள்வதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ரத்த சர்க்கரையினோட அளவை கட்டுப்படுத்தக்கூடியதாக தான் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்பில் கார்போஹைட்ரேட் மிக குறைவாகவும் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் புரதங்கள் அதிகமாகவும் இருக்குது. இது உணவுக்கு அப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவு திடீரென உயர்வதை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட்டில் சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுடலாம். இன்சுலின் சிவப்பு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இன்சுலின் சென்சிட்டிவிட்டி திறனை உங்களுக்கு மேம்படுத்தி டைப் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த உணவுப் பொருளாக செயல்படக்கூடியதாக இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு இருக்கும்.
எலும்பு மற்றும் பற்களினுடைய வலிமை மேம்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். போனு அண்ட் டூத்தோடைய ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஊற வைத்த பாதாம் பருப்புகள் கூட கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் தான். ஸோ அந்த பாதாம் பருப்புகளில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கிறதால எலும்புகள் மற்றும் பற்களுக்கு இது உறுதியையும் வலிமையும் கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பன்மடங்கு உங்களுடைய பற்களும் எலும்புகளும் வலிமை பெறுவதால் மூட்டு வலி மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது. குறிப்பாக வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் மூட்டு வலி பிரச்சனைகளை தடுத்து எலும்புகளினுடைய அடர்த்தியை பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடியது தாங்க இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய இந்த கை கால்கள் வந்து எதனால் எலும்பு தொடர்பான பிரச்சனை ஏற்படுறது அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி ஏற்படுறது, இடுப்பு வலி, முதுகு வலி, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தோள்பட்டை வலி ஏற்படுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எலும்பு மற்றும் பற்களினுடைய வலிமையை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு, பசியை கட்டுப்படுத்துறதுக்கு, ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக நமக்கு இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. நீண்ட நேரத்திற்கு பசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எடுக்காது. ஸோ ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து நமக்கு சாப்பிட்டவுடன் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கும். இதனால் அடிக்கடி உணவு உட்கொள்ளக்கூடிய பழக்கம் தவிர்க்கப்பட்டு உடல் எடையை அது சீராக பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கொழுப்புகள் வந்து நமக்கு எரிக்கப்பட்டுவிடும். அப்போ நமக்கு வந்து பசி கண்ட்ரோல் ஆகிறதால ஏற்கனவே நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்பட்டுவிடும். அதாவது ஆரோக்கியமான கொழுப்புகள் உடலினுடைய மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செரிமானம் மற்றும் ஆற்றல் மாற்ற செயல்பாட்டை தூண்டி தேவையற்ற கொழுப்புகளை எல்லாம் கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதால ஆங்காங்கே படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கப்பட்டுவிடும். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும், அந்த டயட் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பசியை கட்டுப்படுத்தா வெயிட் லாஸ் வந்து நம்ம பண்ண முடியும். நம்ம ஒரேடியாக வந்து பட்னி கிடந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பப்போ நம்மளுடைய உணவிற்கு இடையே சில ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொண்டு நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னா பசியை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படின்றது நமக்கு ப்ராப்பராக நடக்கும். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஐ ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா விழித்திரையை பாதாம் பருப்பு பாதுகாக்கும். அப்போ பாதாமில் இருக்கக்கூடிய விட்டமின் இ மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்கள் இருக்கக்கூடிய செல்களை வந்து பாதுகாக்குது. இதனால் கண் பார்வை வந்து உங்களுக்கு மங்குதல் வந்து தடுக்கப்படும். அப்போ வயதானவர்களுக்கு வரக்கூடிய விழித்திரை நசிவு, மாகுலர் டீஜெனரேஷன் மற்றும் கண்புரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்ராக்ட் போன்ற கண் பிரச்சனைகளினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நமக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். போதுமான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வைக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது, ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், இது மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அதிகமாக இருக்கிறது அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை தான். அப்போ கண் பார்வைக்கு வேண்டிய உகந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டாலே ஓரளவு நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக தான் தெரியும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் கூட பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்குமே கண் பார்வை வந்து மங்கலாக இல்லாமல் ஓரளவு சரி செய்யப்படும். ஸோ இப்போ வந்து ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விழித்திரையும் பாதுகாத்துக் கொள்ளலாம், கண் பார்வையை மங்குறதை முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். அப்போ கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு, கூர்மையான கண் பார்வை பெறுவதற்குமே ஊற வைத்த பாதாம் பருப்பு துணை புரியும். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு கைப்பிடி அளவோ அல்லது வந்து 5லிருந்து 8 பாதாம் பருப்போ 8லிருந்து 12 பாதாம் பருப்போ உங்களுக்கு உங்களுடைய உடலமைப்புக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.